ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் காளீஸ்வரன். நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வரேன். டிப்ளமோ முடிச்சிருக்கேன். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் 2022 இங்கே வந்து இந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணியிருந்தேன். மாஸ்டர் கேம்ப்காக சன்வி டெக்னாலஜியில் மாஸ்டர் கேம்ப் அண்ட் மேனுவல் ப்ரோக்ராம்காக ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டு கோர்ஸ் முடிச்சிட்டேன். எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் நான் மேனுவல் ப்ரோக்ராம்லேயே ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறமே தான் இல்லை மாஸ்டர் கேம் தான் ஃபியூச்சர் அப்படின்னு எல்லாருமே சொல்ல கேட்டு அப்புறமே ஓகேன்ட்டு சார்கிட்ட கேட்டேன். ஃபீஸ் கூட நான் பே பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். மாஸ்டர் கேம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, எனக்கு புரியல அப்படின்னு நான் வந்து சொல்லி கேட்டப்ப சார் எனக்கு நீ ஃபீஸ்லாம் எதுவுமே பே பண்ண வேணாம்ப்பா, நீ வந்து மறுபடியும் இப்போ நடந்துட்டு இருக்க கரண்ட் பேட்சோட படி அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அப்புறமே வந்து கிளாஸ் படிச்சுட்டு மாஸ்டர் கேம் ப்ரோக்ராமராக இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். மந்த்லி இப்போ கரண்ட்ல 35 to 40,000 வாங்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அப்ராட் வேற ட்ரை பண்ணிருக்கனால சார்ட்ட இன்னும் கொஞ்சம் இப்போ உள்ள அப்டேட்க்கு உள்ள சாஃப்ட்வேருக்குலாம் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப சார் எதுவுமே சொல்லாம நீ வாப்பா வந்து கத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இங்க வந்தா நான் மாஸ்டர் கேமு மேனுவல் ப்ரோக்ராம் எல்லாமே கத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு எல்லா ஃபர்ஸ்ட் கம்பெனிலலாம் நான் ப்ரொடக்ஷன்ல தான் இருந்தேன். அதனால எனக்கு அங்கே ஜி கோட் எம் கோடு எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியாது. இங்க வந்து எனக்கு எல்லாமே ஜி கோட் எம் கோடு ஜிடிஎன்டி மாஸ்டர் கேம் மேனுவல் ப்ரோக்ராம் எல்லாம் மட்டும் இல்லாம நான் இப்ப ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிருந்தேன். இப்பதான் எனக்கு சவுத் கொரியாவுக்கு வேகன்சி போட்டிருக்காங்க. அதில் நான் மூவ் பண்ணிருக்கேன். மேபி செலக்ட் ஆயிடுவேன், மேபி இல்லை கன்ஃபார்மா செலக்ட் ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சன்வைக்கு வந்ததுக்கு அப்புறம். சார்கிட்ட கொஞ்சம் டவுட்ஸ் இப்போ கேட்டிருக்கேன். ஓகே தான் சொல்லியிருக்காங்க, எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க. அதனால அந்த அந்த இதுலயே சப்போர்ட் ஹோப்லயே நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன். அட்டன் பண்ணிட்டு கண்டிப்பா நான் அதில் பிளேஸ் ஆயிடுவேன். பிளேஸ் ஆயிட்டு ஒரு சக்சஸ்க்கு சாருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ சன்வி டெக்னாலஜி, தேங்க்யூ சதீஷ் சார், தேங்க்யூ நிதிஷ் சார். அவங்க எனக்கு 3 பேர், அவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. சன்வி டெக்னாலஜி எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டு சன்வி டெக்னாலஜி.